Depreciation under sinking fund method. Sinking fund methodனாலும் depreciation fund methodனாலும் ரெண்டுமே நமக்கு சேம் தான். ஸோ இந்த மெத்தடில் என்னெல்லாம் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிற அக்கௌண்ட் வந்து அசெட் அக்கௌண்ட். ஸோ அசெட் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் எந்த இயரில் அசெட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்களோ டெபிட் சைடில் அந்த டேட் எழுதிட்டு டு பேங்க் அக்கௌண்ட் சொல்லி எழுத போகிறோம். எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த அமௌண்ட் எடுத்து எழுத போகிறோம். அதுக்கப்புறமா எவ்ரி இயர் என்ன செய்ய போகிறோம், நம்ம அக்கௌண்ட்டை ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிகிட்டே வர போகிறோம். வேறு எந்த சேஞ்சஸுமே இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் பிகினிங்கில் அசெட் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் என்ன செய்ய போகிறோம், அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ பை பேலன்ஸ் கேரி டவுன். அடுத்து இந்த பேலன்ஸ் என்ன செய்கிறோம், நெக்ஸ்ட் இயரோட ஓப்பனிங் பேலன்ஸை எடுத்து எழுத போகிறோம். மறுபடியும் செகண்ட் இயரை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ அக்கௌண்ட் என்ன பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணும்போது பை பேலன்ஸ் கேரி டவுன். ஸோ நெக்ஸ்ட் இந்த அமௌண்ட்டை அப்படியே எடுத்து ஓப்பனிங் பேலன்ஸாக கொண்டு வரும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுற அமௌண்ட் வந்து எந்த சேஞ்சும் இல்லை என்ன செய்ய போகிறோன்னா அதே அமௌண்ட் தான் எவ்ரி இயர் நம்ம கேரி பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ருபீஸ்க்கு அசெட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம என்னவாக போகுது, எல்லா இயருக்குமே 10,000 செய்ய போகிறோம். அந்த அமௌண்ட் வந்து அப்படியே கொண்டு வரும். லாஸ்ட் இயர் இன்கேஸ் இங்கே தேர்ட் இயரோட ஸ்டாப் பண்ணியிருக்கிறேன். இன்கேஸ் 5th இயர் வரைக்கும் கொண்டு போனால் என்ன செய்ய போகிறோம், 4 இயர்ஸ் வரைக்கும் இதே மாதிரி செய்ய போகிறோம். 5th இயர் என்ன செய்ய போகிறோம், லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் ஸோ எத்தனை இயர்ஸ் கொடுத்துருக்குறாங்களோ அத்தனை இயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பேலன்ஸ் வரப்போகுது, ஸோ சேம் அமௌண்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் அசெட் பர்ச்சேஸ் பண்ணது 10,000னா இங்கே என்ன செய்ய போகிறோம், பை பேலன்ஸ் கேரிடோன் சொல்லி 10,000 வந்திருக்கணும். ஆனால் அந்த பை பேலன்ஸ் கேரிடோன் எழுதுறதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பை டெப்ரிசியேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட் சொல்லி எழுத போகிறோம். ஸோ இங்கே வர பேலன்ஸ் என்ன பண்ணுறோம், அப்படியே நம்ம டெப்ரிசியேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட்டுக்கு ரைட் ஆஃப் பண்ணி கொண்டு போகிறோம். ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன செய்ய போகிறோம், யூ ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் த அமௌண்ட் டு டெப்ரிசியேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட். அவ்வளோதான் அசெட் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ அசெட் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் அமௌண்ட் எங்கேயுமே சேஞ்ச் ஆக போகிறதில்ல. என்ன அமௌண்ட்டுக்கு அசெட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த அமௌண்ட் அப்படியே நம்ம கேரி அவுட் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருக்கிறோம். லாஸ்ட் இயரில் கிரெடிட் சைடில் பை டெப்ரிசியேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட் சொல்லி அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். நம்ம யூஸ்வலாக அசெட் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ் தான் அந்த அசெட்டை யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறமா அந்த லைஃப் முடிஞ்சோன்னு நம்ம வேறு அசெட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அந்த அசெட்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நமக்கு அமௌண்ட் வந்து தேவைப்படும். ஸோ அதுக்காக என்ன செய்கிறோன்னா எவ்ரி இயர் அந்த அமௌண்ட் ஆஃப் டெப்ரிஷன் என்ன செய்கிறோம், வெளியே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ வெளியே இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழிச்சு நமக்கு திரும்ப கிடைக்கும். எவ்ரி இயர் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படி நமக்கு கிடைக்கிற பார்க்குறது தான் இந்த சிங்கிங் ஃபண்ட் மெத்தடில் பார்க்குறோம். ஸோ எவ்ரி இயர் டெப்ரிஷன் அமௌண்ட்டை தனியாக செட் அசைட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் நமக்கு திருப்பி கிடைக்க போகுது. அதோடு நமக்கு என்ன கிடைக்க போகுது, இன்ட்ரெஸ்ட் கிடைக்க போகுது. ஸோ யூஸ்வலாக ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட், ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட் பார்க்கும்போது நம்ம என்ன செய்வோம், டெப்ரிஷன் என்ட்ரி வந்து அசெட் அக்கௌண்ட்குள்ளேயே வந்து கிரெடிட்டில் எடுத்து எழுதிட்டே வருவோம். ஸோ இங்கே என்ன பார்க்க போகிறோம், அந்த டெப்ரிஷன் என்ட்ரி வந்து இங்கே பார்க்க போகிறது இல்லை. என்ன செய்கிறோம், ஜஸ்ட் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே வரும். ஏன்னா டெப்ரிஷனுக்காக நம்ம என்ன செய்கிறோம், தனியாக ஒரு அக்கௌண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ தனியாக டெப்ரிஷன் ஃபண்ட் அக்கௌண்ட் சொல்லி க்ரியேட் பண்ணுறதுனால என்ன செய்கிறோம், நம்ம வந்து கடைசி வருஷம் மட்டும் என்ன செய்கிறோம், அந்த டோட்டல் அமௌண்ட்டை வந்து நம்ம டெப்ரிஷன் ஃபண்ட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறோம். சிங்கிங் ஃபண்ட் மெத்தட் பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமாக 3 அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஒன்று அசெட் அக்கௌண்ட், அடுத்து டெப்ரிசியேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட், அடுத்து டெப்ரிசியேஷன் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். ஸோ எவ்ரி இயர் என்ன செய்ய போகிறோம், டெப்ரிஷன் பண்ணுற அமௌண்ட்டை வந்து தனியாக ஒரு அக்கௌண்ட்டில் கொண்டு போகிறோம். ஸோ அதை என்ன செய்கிறோன்னா இந்த டெப்ரிஷன் ஃபண்ட் அக்கௌண்ட்டில் எடுத்து எழுத போகிறோம். இந்த டெப்ரிஷன் பண்ணி ஒதுக்கி வச்ச அமௌண்ட் என்ன செய்ய போகிறோன்னா வெளியே இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை காட்டுறதுக்காக என்ன செய்கிறோன்னா தனியாக டெப்ரிசியேஷன் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் சொல்லி தனியாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடோ இல்லைனா ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட்லேயோ அசெட்டுக்கு டெப்ரிஷன் எழுதுகிறோம் அப்படின்னா என்ன என்ட்ரி எழுதியிருப்போம், டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு அசெட் அக்கௌண்ட் எழுதியிருப்போம். பட் இங்கே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு டெப்ரிசியேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட் சொல்லி எழுத போகிறோம். ஸோ அப்போ என்ன செய்கிறோம், டெப்ரிஷன் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் கிரெடிட் சைட் தட் இஸ் ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் என்ன செய்கிறோன்னா, ஏன்னா எப்போ நம்ம டெப்ரிஷன் ப்ரொவைட் பண்ணுவோன்னா அது எண்ட் ஆஃப் த இயர், வருஷ கடைசியில் தான் நம்ம வந்து டெப்ரிசியேஷனை ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் கிரெடிட் சைடில் பை டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் சொல்லி எழுத போகிறோம். என்ன அமௌண்ட் எடுத்து எழுத போகிறோம்னா டெப்ரிசியேஷன் அமௌண்ட் எடுத்து எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிடலாம். அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு டெபிட் சைடில் டு பேலன்ஸ் கேரிடவுன் வரப்போகுது. இந்த அமௌண்ட்டை அப்படியே நம்ம செகண்ட் இயரோட பிகினிங் எடுத்து கொண்டு வரோம். பை பேலன்ஸ் ப்ராட் டவுன்.
இப்போ என்ன செய்கிறோம், ஆக்சுவலாக டெப்ரிசியேஷன் சொல்லி தனியாக எடுத்து ஒதுக்கி வச்சுருக்கிறோம் இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஒதுக்கி வச்சுருப்போம். இது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வெளியே இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ வெளியே இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம என்ன கிடைக்கும், எவ்ரி இயர் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் என்ன செய்கிறோம், நம்ம வந்து மறுபடியும் இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே கொண்டு வரோம். ஸோ செகண்ட் இயர் எண்டில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது இல்லையா, அது என்ன பண்ணுறோம், பை பேங்க் அக்கௌண்ட் சொல்லி எழுதுகிறோம். அடுத்து செகண்ட் இயர் எண்டில் வழக்கம் போல் ஃபர்ஸ்ட் இயர் மாதிரி என்ன செய்ய போகிறோம், டெப்ரிசியேஷன் என்ட்ரி எடுத்துல போகிறோம். ஸோ பை டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். வேறு என்ன பண்ணுறோம், பேலன்ஸ் பண்ணுறோம். ஸோ செகண்ட் இயர் அக்கௌண்ட் என்ன செய்கிறோம், க்ளோஸ் பண்ணி அந்த ஓப்பனிங் பேலன்ஸை தேர்ட் இயரோட பிகினிங்கில் எடுத்து எழுதிக்கிறோம், பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஸோ அடுத்து என்ன செய்கிறோம், இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும். ஸோ பை பேங்க் அக்கௌண்ட் சொல்லி அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எடுத்து எழுதுகிறோம். ஆஸ் யூஷுவல் என்ன செய்கிறோம், டெப்ரிசியேஷன் அமௌண்ட் எடுத்து தேர்ட் இயருக்கு எடுத்து கொண்டு வரும். அடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம அசெட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்துருப்போம், லாஸ்ட் இயரில் அந்த அமௌண்ட் என்ன செஞ்சுருப்போம், டெப்ரிசியேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம். ஸோ லாஸ்ட் இயர் என்ன செஞ்சுருக்கிறோம், க்ளோசிங் பேலன்ஸ் எழுதுறதுக்கு பதிலாக வி ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் இட் டு டெப்ரிசியேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட். இப்போ இந்த அமௌண்ட் என்ன செய்ய போகிறோம், அப்படியே நம்ம டெப்ரிசியேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட்டில் டெபிட்டில் எடுத்து எழுத போகிறோம். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் இருக்குது. ஸோ என்ன செய்ய போகிறோம், டெப்ரிசியேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட்டில் இதை அப்படியே நம்ம வந்து டெபிட்டுக்கு கொண்டு போகிறோம். டெப்ரிசியேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட்டில் செஞ்சுருக்கோம் நம்ம அப்படியே நம்ம டெபிட் சைடில் டூ அசெட் அக்கௌண்ட் எடுத்து எழுதுகிறோம். தட் இஸ் அந்த அசெட் அக்கௌண்ட்டில் ஃபுல் வேல்யூ இருக்கும் இல்லையா, அந்த அமௌண்ட் எடுத்து அப்படியே எடுத்து எழுதிடும். அடுத்து என்ன கொடுத்துருக்குறேன், 2 ஐட்டம் கொடுத்துருக்குறேன். இந்த பக்கம் நமக்கு 2 டெப்ரிசியேஷன் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் இருக்குது, இங்கே பை ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த பாயிண்ட் அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்து பார்த்துருவோம், நம்ம டெப்ரிசியேஷன் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் இப்போ நம்ம இந்த அக்கௌண்ட்டுக்கு வரலாம். ஸோ நார்மலாக எல்லா இயர்ஸ்க்கும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டை சேல் பண்ணும்போது என்னதாகும், நமக்கு இந்த லாஸ்ட் இயர் மட்டும்தான் இந்த எக்ஸ்ட்ராவாக நமக்கு இந்த இடத்துல 2 ஐட்டம் எக்ஸ்ட்ரா வரப்போகுது. ஸோ அதை என்ன செஞ்சுக்கலாம், நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஸோ டெப்ரிசியேஷன் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். ஸோ இங்கே என்ன பார்க்குறோம், எவ்ரி இயர் என்ன செய்கிறோம், டெப்ரிசியனுக்காக ஒதுக்கி வச்ச அமௌண்ட்டை வந்து நம்ம வெளியே இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ வெளியே இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன செய்கிறோம், அந்த இன்வெஸ்ட் பண்ணும்போது டெபிட் சைடில் 2 பேங்க் அக்கௌண்ட் எடுத்து எழுதுகிறோம். தட் இஸ் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ என்ன செய்கிறோம், நம்ம டெபிட் சைடில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் 2 பேங்க் அக்கௌண்ட் எடுத்து எழுதுகிறோம். எப்போ இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இயர் பிகினிங் கிடையாது, ஃபர்ஸ்ட் இயர் எண்டு. ஏன் அப்படின்னா டெப்ரிசியேஷன் எப்போ ப்ரொவைட் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் தான் நம்ம டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன செய்ய போகிறோம், அந்த அமௌண்ட் எடுத்து நம்ம வெளியே இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் இயர் எண்டு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ டெபிட் சைடில் 2 பேங்க் அக்கௌண்ட். அப்புறம் என்ன செய்ய போகிறோம், வழக்கம் போல் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணால் பை பேலன்ஸ் கேரி டவுன். இது என்ன செய்கிறோம், நெக்ஸ்ட் இயர் ஓப்பனிங் பேலன்ஸாக எடுத்து கொண்டு வரோம். மறுபடியும் என்ன செய்ய போகிறோம், செகண்ட் இயர் எண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எதை இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வருஷம் ஒதுக்கி வச்ச டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டும் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ப்ளஸ் இதுக்கு முன்னாடி வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் என்ன செய்ய போகிறோம், மறுபடியும் நம்ம சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் எடுக்க போகிறோம். ஸோ இந்த வருஷத்தோட டெப்ரிசியேஷன் அமௌண்ட் ப்ளஸ் லாஸ்ட் இயர் இன்வெஸ்ட் பண்ணதுக்கான கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ரெண்டுத்தையும் செய்ய போகிறோம், நம்ம மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ 2 பேங்க் அக்கௌண்ட், depreciation amount plus interest amount அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ பை பேலன்ஸ் கேரி டவுன். இது அப்படியே நெக்ஸ்ட் இயர் பிகினிங்க்கு கொண்டு வரும். ஸோ லாஸ்ட் இயர் ஓகேவா, என்ன செய்ய அசீவ் பண்ணிக்கிறேன், 3 இயர்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம், அசீவ் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் என்ன செய்கிறோம், வழக்கம் போல் ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்து எழுதியாச்சு. லாஸ்ட் என்ன செய்ய போகிறோன்னா, அசெட் என்ன செய்வாங்க, பொதுவாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன செய்ய போகிறோம், நம்ம சேல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த அசெட்டை வந்து மறுபடியும் புதுசாக வாங்குறதுக்காக தான் என்ன செய்கிறோம், டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டை வெளியே இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம், அசெட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன செய்ய போகிறோம், நம்ம சேல் பண்ணுற மாதிரி எடுக்க போகிறோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது டெபிட் சைடில் 2 பேங்க் அக்கௌண்ட் எடுத்து எழுதுகிற மாதிரி இப்போ என்ன பார்க்குறோம், இன்வெஸ்ட்மெண்ட்டை சேல் பண்ணும்போது என்ன செய்கிறோம், கிரெடிட் சைடில் பை பேங்க் அக்கௌண்ட் சொல்லி எடுத்து எழுதுகிறோம். ஸோ எப்போ பண்ணுறோன்னா, எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் சேல் பண்ணுறாங்களோ அந்த இயர் எடுத்து எழுத போகிறோம். ஸோ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போகிறோம். அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து டெபிட்லையும் வரலாம், கிரெடிட்லையும் வரலாம். டெபிட்டில் வந்துச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட், கிரெடிட்டில் வந்தால் நமக்கு லாஸ். ஸோ லாஸ் வந்ததுன்னா எங்கே எடுத்து எழுத போகிறோம், பை டெப்ரிசியேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட் சொல்லி எழுத போகிறோம். ஸோ லாஸ் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இன்கேஸ் இந்த பக்கம் வந்து என்ன செஞ்சுக்கலாம், நம்ம அதே மாதிரி 2 டெப்ரிசியேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட் சொல்லி எழுதிக்கலாம், அது நமக்கு ப்ராஃபிட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பேலன்ஸ் வந்துருக்கு இல்லையா, பை டெப்ரிசியேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட் எடுத்து எழுதுகிறோம். ஸோ நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட் அக்கௌண்ட் அசெட் அக்கௌண்ட். ஸோ அங்கே என்ன செஞ்சோம், லாஸ்ட் இயரில் வந்து வர பேலன்ஸை நம்ம டெப்ரிசியேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்.
அதே மாதிரி டெப்ரிஷியேஷன் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் கடைசி வருஷம் என்ன செய்கிறோம், பேலன்ஸ் பண்ணி வர அமௌண்ட்டை நம்ம எந்த அக்கௌண்ட் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், டெப்ரிசியேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட் தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி வர பேலன்சிங் ஃபிகர் தான் இந்த அமௌண்ட். ஸோ இந்த அமௌண்ட் என்ன செய்ய போகிறோம், அப்படியே நம்ம டெப்ரிஷியேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் சைடில் எடுத்து எழுத போகிறோம். ஏன்னா இந்த அக்கௌண்ட் நமக்கு கிரெடிட்டில் வந்திருக்கு. ஸோ அங்கே என்ன பண்ண போகிறோம், நம்ம டெபிட்டுக்கு கொண்டு போக போகிறோம். ஸோ டெப்ரிசியேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட்டில் என்ன செய்கிறோம், டெப்ரிஷியேஷன் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டில் பார்த்தோம் இல்லையா, அந்த ஐட்டம் அப்படியே என்ன செஞ்சிட்டோம், டெபிட் கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம். அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி வர பேலன்சிங் ஃபிகரை நம்ம என்ன செய்கிறோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எடுத்து எழுதுகிறோம். இன்கேஸ் டெபிட்டில் வந்து என்ன பண்ணிக்கலாம், டெபிட்டில் எடுத்து எழுதிக்கலாம். இங்கே நமக்கு என்ன வரப்போது, யூஸ்வலாக நமக்கு கிரெடிட்டில் வந்துச்சுன்னா கிரெடிட்டில் என்ன பண்ண போகிறோம், பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ முக்கியமாக 3 அக்கௌண்ட் தான் சிங்கிங் ஃபண்ட் மெத்தட் பொறுத்த வரைக்கும். ஒன்று அசட் அக்கௌண்ட், ஒன்று டெப்ரிசியேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட், அடுத்து டெப்ரிசியேஷன் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். இன்னொரு அக்கௌண்ட்டும் இருக்குது, டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணலாம். அது யூஸ்வலாக நம்ம வந்து நார்மலாக பார்க்குற மாதிரி தான் செய்ய போகிறோம். ஸோ அடுத்து பார்க்க போகிற அக்கௌண்ட் நமக்கு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன என்ட்ரி பார்த்தோம், டெப்ரிசியேஷன் பொறுத்த வரைக்கும் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு டெப்ரிசியேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட். ஸோ டெபிட் சைடில் என்ன செய்கிறோம், ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் டு டெப்ரிசியேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட் சொல்லி எழுதுகிறோம் வித் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன். அப்புறம் என்ன செய்கிறோம், இந்த டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டை நம்ம ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ பை ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் போட்டு இங்கே என்ன அமௌண்ட் வந்திருக்கோ அப்படியே நம்ம வந்து ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ இப்போ நமக்கு என்னவாக போகுது, எவ்ரி இயர் இந்த அக்கௌண்ட் நமக்கு டேலி ஆயிரும். அகைன் என்ன செய்கிறோம், மறுபடியும் அதே மாதிரி தான் செகண்ட் இயர் எண்டில் செகண்ட் இயருக்காக டெப்ரிஷன் எடுத்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை பண்ண செய்ய போகிறோம், டூ டெப்ரிஷன் ஃபண்ட் அக்கௌண்ட் சொல்லி எழுத போகிறோம். அடுத்து அந்த அமௌண்ட்டை நம்ம ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ பை ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் இங்கே என்ன அமௌண்ட் இருக்கோ அதே அமௌண்ட்டை இங்கே கொண்டு போகிறோம், அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இதே நமக்கு என்ன வரப்போகுது, எல்லா இயரும் நமக்கு இதே தான் வரப்போகுது, எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் வழக்கம் போல் என்ன செய்கிறோம், யூஸ்வலாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான். ஸோ மோஸ்ட்லி நமக்கு அதை கேட்க மாட்டாங்க. ஸோ இப்போ மொத்தமாக 4 அக்கௌண்ட் பார்த்துக்கலாம். ஸோ ரொம்பவே முக்கியமான அக்கௌண்ட் பார்த்தோன்னா அசட் அக்கௌண்ட், டெப்ரிசியேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட், தென் டெப்ரிசியேஷன் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்.